உங்கள் விஜய். மான்சி பெரியம்மா, நீங்க அந்த மரத்து மேல ஏறி உட்காருங்க. அது அங்க. அப்பதான் உங்களை புலி சாப்பிடாது. இல்ல மீரா, அந்த மரத்து மேல என்னால ஏற முடியாது. இன்னைக்கு நான் செத்த. மீரா, நல்லா மாட்டிக்கிட்ட மான்சி. என்னாச்சு மான்சி பெரியம்மா? அடங்க, புலி சத்தம் கேக்குது. சீக்கிரம் வா, நீ வந்துரு, சீக்கிரம் வா. ஒண்ணும் ஆகாது பெரியம்மா. என்கிட்ட இது இருக்குல்ல, அது என்ன சாப்பிடாது. நான் இப்ப கிளம்புறேன், சரியா? ஐயோ மீரா, எங்க போயிட்டு இருக்க? பைத்தியமா நீ? அதையாவது என் கையில கொடுத்துட்டு போ மீரா. கையில இருக்கிற தட்டையாவது கொடுத்துட்டு போ. ஐயோ, மீரா, மீரா, மீரா. மீரா, நரேஷ் சித்தப்பா, மீரா இந்த ராத்திரியில நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நரேஷ் சித்தப்பா, நான் புலிய பார்க்க வந்தேன். ஆனா அது தெரியவே இல்ல. நான் எல்லா இடத்துலயும் அதை தேடி பார்த்தேன். ஆனா ஒரு இடத்துல மட்டும் புலி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது என் கண்ணிலே பட மாட்டுது. நிறுத்து, பேசாத. உனக்கு என்ன பைத்தியமா? யார்கிட்டயும் சொல்லாம வெளியே வந்திருக்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? மீரா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். வர வர உங்க கவன குறைச்சலுக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. நரேஷ், நானா? நீங்க பேசாதீங்க. இப்படியா இருப்பாங்க? வீட்டை விட்டு தனியா அவ வெளியே வந்திருக்கா? எனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு தெரியும். மீராவுக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரியும். அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு தூங்கிருக்கலாம்ல. ஆனா நீங்க அப்படி செய்யலையே. இனிமே இந்த மாதிரி தப்ப நீங்க பண்ணவே கூடாது. அப்புறம் நீ இன்னில இருந்து புலி பிடிபடுற வரைக்கும் ராத்திரியோ பகலோ நீ வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. புரியுதா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? வாங்க, உங்க 2 பேரும் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். சரி வா மீரா. மீரா, ரத்னா, என்ன மன்னிச்சிடுங்க. கோவத்துல நான் உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். மரியாதை குறைவா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. அது கோவம் இல்ல.
உங்களுக்கு எங்க மேல இருக்கிற அக்கறை, அன்பு, மீராவுக்காக. இதுக்காக நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. அப்புறம் மீரா மேல நீங்க இவ்ளோ அன்பு வச்சிருக்கிறதுக்கு நன்றி. மான்சி, சீக்கிரம் வாங்கப்பா. அவ எங்க போயிட்டானே தெரியலையே. மான்சி, நட்டாம என்ன ஆச்சு? அனி, நேத்து ராத்திரி உங்க வீட்டு வாசல்ல ஏதாவது பொம்பளை கத்துற சத்தம் இல்ல புலி கத்துற சத்தம் ஏதாவது கேட்டுதா? இல்லையே. ஏன் என்னாச்சு? அது என்னோட மான்சி வீட்டுல இல்ல. வீட்டுல சக்கரை டீ தூள் எல்லாம் கொட்டி கிடக்குது. என் சந்தேகம் என்னன்னா, அவ எனக்காக டீ போட்டு கொண்டு வந்துருப்பா. அப்புறம் வர்ற வழியில புலி அவள எனக்கு நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்கு. அவ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா. எனக்கு டீ கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவ உயிரை கூட மதிக்கவே இல்லை. நாட்டாம கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. நாட்டாம 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 மான்சி, மான்சி உனக்கு என்னாச்சு? ஐயோ, மான்சிக்கு என்னமா ஆயிடுச்சு? என்னாச்சுமா? யாராவது சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்கப்பா. மான்சி, மான்சி உனக்கு என்னாச்சுமா? கண்ணை முடிச்சு பாருமா. சீக்கிரம் கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா. மான்சி, இங்க பாருங்கண்ணே, அண்ணி அங்க காட்டுல மரத்துக்கு மேல தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்கள பார்த்ததுன்னா ஓடி போய் காப்பாத்த முயற்சி பண்ணேன். இவங்க பயத்துல கீழே விழுந்து திடீர்னு மயக்கம் போட்டுட்டாங்க. நான் இவங்கள உங்ககிட்ட தான் கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். மான்சி, நீ நல்லா இருக்கல? ஆமாங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா மரத்துல இருந்து விழுந்ததுனால எனக்கு மயக்கம் வந்துடுச்சுங்க. ஆனா நீ அந்த மரத்து மேல என்ன பண்ணிட்டு இருந்தமா? அப்ப ராத்திரி பூரா நீ மரத்து மேல தான் இருந்தியா? ஆமாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த நரேஷ் இல்ல நான் உங்களுக்காக டீ கொண்டு வந்தேன். வழியில நான் புலிய பார்த்துட்டேன். கடவுளே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பொழைச்சேன். மரத்து மேல உட்கார்ந்தா புலி ஒண்ணும் செய்யாதுன்னு மேல ஏறிட்டேன். எப்படியோ அந்த கடவுள் தான் நேத்து என்ன காப்பாத்தினாரு. நீங்க அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உயிர் பொழைச்சிட்டீங்க. புலியால மரத்து மேலயும் ஏற முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்ககிட்ட தான் யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, மரத்து மேல ஏறிக்கிட்டா உயிரை காப்பாத்திக்க முடியும்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீரா, அண்ணா என்ன தொல்லை பண்ணாத. மீரா, என்ன கொஞ்ச நேரம் கோவமா இருக்க விடுனா. மீரா, நீ ஏன் தேவையில்லாம கோவப்படுற? நானா உன்னை திட்டினேன்? நரேஷ் பார்த்தா உன்னை திட்டினாரு. ஆனா அண்ணா எனக்கு கோவம் வருது. எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா கோவம் வருது. நான் என்ன பண்றது? மீரா, மீரா, உன்னை நரேஷ் திட்டினது நல்லதுக்காக தானே? ஒருவேளை வெளியே இருக்கும் போது உன்னை புலி சாப்பிட்டுருச்சுன்னா? அப்ப இதுதான் விஷயமா? அந்த வாளை நான் ஒரு வழி பண்றேன் பாரு. அதாவது இருக்கட்டும், விடுங்க. நேத்து அவ நரேஷ் கிட்ட நல்லா திட்டு வாங்கியிருக்கா. இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டா. நல்லதா. ஆமாடி, நீ ஒரு வேலை பண்ணுமா? ரொம்ப நேரம் ஆச்சு. நரேஷ் ராத்திரி பூரா காவல் காத்துக்கிட்டு இருந்தான். அவனால இங்க வந்து சாப்பிட முடியாத. போ, நீ கொண்டு போய் கொடு. சீக்கிரமா போமா, பசியா இருப்பான். நானும் அதுதான் அதை நினைச்சேன்.
மீரா நரேஷ் சித்தப்பா திட்டினா நீ ஏன் மேல கோவப்படுற? எனக்கு இது தெரிஞ்சுக்க கூட உரிமை இல்லையா? என் நாட்டமைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இது தெரிஞ்சுக்க கூட உரிமை இல்லையா? நாட்டமை என்கிட்ட திரும்ப வர ஆசைப்பட்டாரா இல்லையான்னு அவர் இறப்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? சொல்லுங்க, இல்லையா? இருக்கு ரத்னா, உங்களுக்கு முழு உரிமையா இருக்கு. அப்புறம் நான் சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா எனக்கு தைரியம் பத்தல. கடவுளுடைய விருப்பமோ இதுதான். இதுதான் சரியான நேரம். ஹலோ தேவதூத சித்தப்பா. மீரா. தேவதூத சித்தப்பா, நான் இப்ப நரேஷ் சித்தப்பா மேல கம்ப்ளைண்ட் பண்ணதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நேத்திக்கு அவர் என்ன ரொம்ப திட்டினாரு. தேவதூத சித்தப்பா, நீங்க நரேஷ் சித்தப்பாவை நல்லா திட்டுங்க. ரொம்ப நல்லா திட்டணும், ரொம்ப ரொம்ப நல்லா திட்டணும், சரியா? நேத்திக்கு அவர் என்ன ஏன் திட்டினாரு? அப்புறம் திட்டோட சேர்த்து அவரோட தலையில நிறைய எலி எடுத்துட்டு போய் விட்டுருங்க, சரியா? இல்லன்னா கை விரல்ல இருக்க நகத்தெல்லாம் அழுக்காக்கிடுங்க, சரியா? மீரா, உன்னுடைய நரேஷ் சித்தப்பா அவர் கெட்ட மனுஷன்தான், ரொம்ப ரொம்ப கெட்டவர். சித்தப்பாங்கிற உறவுக்கு அவர் லாய்க்கே இல்லம்மா. நான் ஒரு மந்திரம் வைக்க போறேன். உன்னோட நரேஷ் சித்தப்பா என்னைக்குமே உன்னை பார்க்க முடியாதபடி பண்ண போறேன். அவரே வரணும்னு நினைச்சாலும் வர முடியாதபடி. இது நல்லா இருக்கும்ல? இல்ல, இது நல்லா இருக்காது, சுத்தமா நல்லா இருக்காது. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? என் நரேஷ் சித்தப்பா கிட்ட இருந்து என்ன தூரமாக்கிடுவேன்னு. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என் நரேஷ் சித்தப்பா எல்லாரை விட நல்லவர், எல்லாரை விட நான் அவரை என்கிட்ட இருந்து என்னைக்கு போக விட மாட்டேன். புரிஞ்சுதா கெட்ட தேவதூத சித்தப்பா?
மீரா, இன்னும் கூட நரேஷ் சித்தப்பா மேல கோவமா இருக்கியா? இல்லண்ணா, நான் இப்ப நரேஷ் சித்தப்பா மேல இல்ல, இப்ப தேவதூத சித்தப்பா மேல இருக்கேன். அவர் எப்படி அத சொல்லலாம்? நரேஷ் சித்தப்பா ரொம்ப கெட்டவர்னு. அவர் நரேஷ் சித்தப்பாவை என்கிட்ட இருந்து தூரமா அனுப்பிச்சிடுவாராம். கெட்டவர் நரேஷ் சித்தப்பா இல்ல, தேவதூத சித்தப்பா தான் கெட்டவர். பெருசா வந்துட்டாரா மந்திரம் பண்றதுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீரா, நீ நரேஷ் சித்தப்பா பத்தி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, அதனாலதான் அவர் அப்படி சொல்லிருப்பாரு. ஆனா அண்ணா, நான் அவரை வெறும் திட்ட மட்டும் தான் சொன்னேன். சரி பரவாயில்ல, இப்ப கோவத்தை விடு. அடுத்த வாட்டி தேவதூதர் சித்தப்பா கிட்ட பேசும்போது சொல்லிடு, சரியா? சரி வா, இப்ப விளையாடு. நீ இப்படியே உட்கார்ந்து இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லண்ணா, இப்ப எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுண்ணா. நீங்க என்ன தூங்க வைங்க, அந்த தாளத்தை பாடி, சரியா? சரி. என்னால தாங்க முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல இல்ல, இதுக்கு மேலே என்னால தாங்கிக்க முடியாது. என்னால தாங்க முடியல. நரேஷ், நரேஷ் என்னாச்சு? நீங்க எதுக்காக அழறீங்க? என்ன விஷயம் நரேஷ்? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் அழறீங்க? ஒன்றும் இல்லை ரத்னா, ஒன்றும் இல்லை. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஒண்ணு மட்டும் உண்மை, அது எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிச்சிருக்கு. இல்ல, ஒருவேளை உங்க பாரத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிடும், அதிகமாகாது. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ துணையா இருந்திருக்கீங்க, எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும். நாட்டாமையோட நட்புக்கு நீங்க உண்மையா நிறைவேற்றிருக்கீங்க. நீங்க அந்த குடும்பத்துக்கும் அந்த வீட்டுக்கும் சொந்தக்காரர். அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்க மனசை லேசாக்கணும்னு நினைச்சா, இல்ல பகிர்ந்துக்கணும்னு நினைச்சாலும் நீங்க தயங்காம என்கிட்ட பேசலாம். நான் வாக்கு தரேன், ஒருவேளை என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாட்டியும் அமைதியா நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். அது உங்களுக்காக டிஃபன் கொண்டு வந்திருக்கேன்.
நீங்க சாப்பிடுங்க.